Chapter 4 Practical Geometry. Constructing a quadrilateral when the lengths of four sides and the diagonal are given. So first exam பார்க்க போறோம். Exercise 4.1. Construct the following quadrilateral. So we are going to construct a lot of quadrilaterals. So number one quadrilateral is ABCD. AB equal to 4.5, BC is equal to 5.5 and CD is equal to 4, AD is equal to 6 and AC is equal to 7 centimeter. So we have to construct this quadrilateral using these measurements. Then solution is a rough sketch will help in visualizing the quadrilateral. We draw this first and mark the measurement. ஸோ முதல்ல எப்பயுமே ஒரு ரஃப் ஸ்கெட்சு வரைஞ்சிட்டோம்னா நம்மளால் அந்த குவாட்ரிலேட்டரல் எப்படி இருக்கும் அப்படின்றத விஷுவலைஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்ம வந்து இப்போ ஏபி equal to 4.5, okay, then BC is equal to 5.5 centimeter, okay, then CD equal to 4 centimeter and AD is equal to 6 centimeter. AD is equal to 6 centimeter. Okay, AC இங்கிறது நமக்கு என்ன இப்போ diagonal, இதுதான் diagonal. So diagonal is 7 centimeter. Diagonal is 7 centimeter. ஸோ இது எப்படி வரையிறதுன்றதை பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், 4.5 வரைஞ்சிக்கணும். தென் இந்த இடத்துல 5.5 வரைஞ்சிடணும். 4.5 இங்கேருந்து 5.5 எடுத்து ஆர்க் கட் பண்ணிக்கணும். தென் ஏலேருந்து 7 centimeter எடுத்து கட் பண்ணால் இந்த சைடு கிடச்சிடும். தென் ஃப்ரம் இயர் யூ ஹேவ் டு கட் அன் ஆர்க் 4 centimeter இங்கேருந்து. தென் ஃப்ரம் ஏலேருந்து டி வந்து 6 centimeter கட் பண்ணால் யூ கெட் த பர்ஃபெக்ட் குவாட்ரிலேட்ரல். ஓகே, ஸோ இப்படி வரும் அந்த குவாட்ரிலேட்ரல். ஏன்னா இந்த சைடை விட இந்த சைடு பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ இப்படி வரும். ஸோ விஷுவலைஸ் திஸ் குவாட்ரிலேட்ரல் ஸோ தட் யூ கேன் ட்ரா திஸ். சரியா? ஸோ நம்ம இங்கே 5.5னா இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ இப்படி வரும் இது. சரியா? ஸோ இது பிசி வந்து என்ன கொடுத்துருக்கோம், 5.5 centimeter. ஸோ இட் இஸ் கிரேட்டர் தேன் திஸ். ஓகே, ஸோ இப்படி தான் வரும். ரஃப்பாக ஷேப் இப்படி தான் வரும். ஸோ முதல்ல நம்ம ஏபி வரைஞ்சிக்கணும். 4.5 கொடுத்துருக்கான். தென் பிசியை வரைஞ்சிக்கணும். இங்கேருந்து ஆர் கட் பண்ணிக்கணும். தென் ஏசிக்கு ஆர் கட் பண்ணணும். இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் பிசி. தென் பிசிலேருந்து ஒரு ஆர் கட் பண்ணுங்க டிக்கு 5.5. தென் ஏலேருந்து டிக்கு ஒரு ஆர் கட் பண்ணால் டி கிடச்சிடும். தென் யூ ஹேவ் டு ஜாயின் சிடி அண்ட் ஏடி அண்ட் த குவாட்ரிலேட்டரல் இஸ் ஃபினிஷ்ட். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஏபி ஈக்குவல் டு 4.5 அது வரைஞ்சிக்கலாம். ஏபி ஈக்குவல் டு 4.5. okay, so this is AB 4.5 centimeter. அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்க் கட் பண்ண போகிறோம் அடுத்தது. ஸோ முதல்ல வந்து இந்த காம்பஸ் வந்து கீழே வைக்கும்போது இது ரெண்டும் வந்து இப்படி கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி செட் பண்ணுங்க காம்பஸை. அப்போ தான் நமக்கு வந்து வரைய வரும். சரியா? இப்படி வச்சுட்டு ரெண்டும் வந்து பேஸ் கரெக்டாக இருக்கணும். கட்டு டைட் பண்ணிக்கோங்க காம்பஸை. ஸோ இதை அழைச்சிடலாம். இது இந்த மார்க்கிங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், பிலேருந்து சி 5.5 எடுக்க போகிறோம். பிலேருந்து சி 5.5 எடுக்க போகிறோம். 0.5ங்கிறத 5 இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோடு 5க்கும் 6க்கும் மிடில் ஒரு பெரிய கோடு இருக்கும். அதுதான் 5.5. ஓகே, முதல்ல அளந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் 5.5. நம்ம இப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 5.5 வரைய போகிறோம். ஓகே, இப்போ நம்ம diagonal வரைய போகிறோம். diagonal is AC is equal to 7 centimeter. ஸோ 7 centimeter அளந்துக்கோங்க. ஓகே, ஸோ AC is equal to 7 centimeter. ஸோ நமக்கு அந்த பாயிண்ட் கிடச்சிது. திஸ் இஸ் பாயிண்ட் சி. Now join BC
பிசியும் ஏடியும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஏடி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். அளந்தாச்சு. இப்போ ஏடி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஓகே, தென் இப்போ நம்ம சிடி ஈக்குவல் டு இங்கேருந்து சிடி ஈக்குவல் டு ஆர்க் கட் பண்ண போகிறோம். சிடி ஈக்குவல் டு 5.5. நம்ம ஏடி வந்து 6 சென்டிமீட்டர் கட் பண்ணியாச்சு. இப்போ சிடி வந்து 4 சென்டிமீட்டர் கட் பண்ணோம். சிடி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ சிடி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஓகே, அளந்தாச்சு. சிடி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். சியில் வச்சு கட் பண்ணோம். ஸோ பாயிண்ட் டி கிடச்சிது. ஸோ அப்போ சிலேருந்து டி இந்த இன்டர்செக்டிங் பாயிண்டில் கரெக்டாக கனெக்ட் பண்ணோம். ஸோ சி டு டி, தென் ஏ டு டி. A to D. Okay, this is the required quadrilateral. So AB equal to 4.5 centimeter, BC is equal to 5.5 centimeter, CD equal to 4 centimeter, then AD equal to 6 centimeter, then AC diagonal equal to 7 centimeter. So this is how we have to construct the quadrilateral. Okay, done. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். சரியா? எப்படி எழுதுவது? முதல்ல என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ட்ரா ஏபி லைன் செக்மெண்ட் ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர் வரைஞ்சோமா? தென் ஏபி வரைஞ்சாச்சு. சி இஸ் 5.5 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் பி. Okay, with B as center, radius B as center, draw an arc of radius எவ்வளோ? BC 5.5 centimeter. Okay, then point 3. ஸோ சிலேருந்து வரைஞ்சாச்சு. இப்போ ஏலேருந்து வரைஞ்சோம் இல்லையா? ஏசி. ஸோ சி இஸ் 7 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஓகே, ஸோ வித் ஏ ஆஸ் சென்டர், cut an arc of radius 7 centimeter. So point C lies on both the arcs. So name the intersecting point. Name the intersecting point as C. ஓகே, அந்த ஆர்க்கு கட் ஆகுது இல்லையா? அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் இங்கே கட் ஆகிற பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதுதான் சி. நேம் த இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஸ் சி. தென் 4 அது முடிஞ்சாச்சு. இப்போ இந்த சைடு வரையணும் இல்லையா? ஸோ என்ன எழுதணும்? டி இஸ் சிடி இஸ் 4 சென்டிமீட்டர். ஸோ டி இஸ் 4 centimeter away from C. So with C as center, cut an arc of radius 4 centimeter.
cut an arc of radius 4 centimeter வரைஞ்சிட்டோம். Then அடுத்தது என்ன, D is away from, D is எவ்வளோ from A 6 centimeter. So D is 6 centimeter away from A. So with A as center, cut an arc of radius 6 centimeter. Nice centimeter. So C லேருந்து வரைஞ்சாச்சு, A லேருந்து வரைஞ்சாச்சு. Then அடுத்தது என்ன, name the intersecting point. அங்கேயே வருது இல்லையா ரெண்டு ஆர்க்கு, அந்த intersecting point. Name the intersecting point as D. Join CD and AD. இங்கே நம்ம ஜாயின் எழுதலை, பாயிண்ட்டை C, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஜாயின் BC and AC. So now last ABCD. ABCD is the required quadrilateral. That's it. இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். ஓகேயா, நம்ம வரையிறத அப்படியே எழுதணும், அவ்வளோதான். இதோட நமக்கு கொஷின் நம்பர் 1 முடிஞ்சிடுது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கொஷின் நம்பர் 2 பார்க்கலாம்.